friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஷட்டிலில் வைண்ட் பண்ணியிருக்கிற த்ரெட்டு காலியாயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு புது த்ரெட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லேஸ் ஒர்க் வந்து அன்இன்டரப்டடாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷட்டிலில் உள்ள த்ரெட்டு வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு செயின் போடணும். ஸோ செயின் போடுறதுக்கு எனக்கு த்ரெட்டு இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ஷட்டிலில் நான் அதே கலர் த்ரெட்டை நான் வைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 இன்ச் போல் நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த புது த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை ஒரு 1 or 2 inches நீங்கள் விட்டுட்டு எக்ஸ் மாதிரி வச்சுட்டு அகைன் செயின் பண்ணுறதுக்கு நம்ம லிட்டில் ஃபிங்கரில் ரேப் பண்ணிக்கோங்க டைட்டாக. ஸோ ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி த்ரெட் எண்டை ஹைட் பண்ணுறோமோ அதே டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இது வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செயினுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஹாஃப் டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். போடும்போது இந்த த்ரெட் இருக்குல்ல, பழைய த்ரெட்டு, அதை வந்து ஷட்டில் த்ரெட்டோடையே கொண்டு போங்க. ஷட்டில் த்ரெட் எங்கே போதோ அதே இடத்துக்கு இதை அப்படியே கொண்டு போய் ஒரு நாட் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். அதே போல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இந்த ஷட்டில் த்ரெட் எங்கே போதோ அதே இடத்துல தான் இந்த த்ரெட்டும் வெளியில் வரணும். ஸோ ஒரு டபுள் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். ஓகே, ஸோ போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, புது த்ரெட்டோடைய எட்ஜு இதையும் சேர்த்து நம்ம ஹைட் பண்ணணும் இப்போது. ஓகே, ஸோ அகெயின் டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செகண்ட் டபுள் ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த 2 த்ரெட்டையும் உள்ளே இழுத்துருங்க. பட் நெக்ஸ்ட்டு ஹாஃப் போடும்போது அதே மாதிரி இந்த 2 த்ரெட் 3 த்ரெட்டு ஷட்டில் த்ரெட்டோட இந்த 2 குட்டி த்ரெட்டையும் இழுத்து பண்ணுங்க. அப்போ டைட்டாக நாட் போட்டுக்குங்க. இன்னும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இந்த 2 த்ரெட்டையுமே ஷட்டில் த்ரெட்டு கூடவே இழுத்துருங்க. ஓகே, ஸோ 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம நாட் வந்து டைட்டாக செக்யூர் ஆகிருக்கும். இந்த எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். நல்லா கிட்ட ஒட்டி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் இப்போது கண்டினியூ பண்ணி இதில் நான் இப்போது ஜாயின் பண்ணணும். ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம்.
ஸோ இப்படி தான் நம்ம லேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரெட்டு காலி ஆயிடுச்சுன்னா இப்படி தான் நம்ம புது த்ரெட்டு ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஃபெவிகால் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் டேட் பண்ணிகிட்டே போகலாம். Hope you enjoyed this video. Thanks for watching. Happy tatting.